பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக மாஹிய சுன்னா, மாஹிய சுன்னல் இன்சான் கபுல் சலாஃப் ஈதுல் ஃபித்ர் வ ஈதுல் அல்ஹா. ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் என்னென்ன வழிமுறையாக்கப்பட்டுள்ளது? கணியத்துக்குரிய சகோதரர்களே, அசுன்னா ஃபி ஈதுல் ஃபித்ர், பெருநாள், நோன்பு பெருநாள் கடைப்பிடிக்க வேண்டிய முதல் வழிமுறை ஐயக்கூன தமராத்தின் வித்திரன் கபல் யஹ்ருஜுல் முஸல்லா. தொழு மைதானத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒற்றைப்படையாக ஈத்தம்பழங்களை உண்ணுவது நபி வழி என்ற செய்தி புகாரியிலே 953 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த உதுஹியா, அந்த குர்பானியின் இறைச்சியிலிருந்து தொழுது முடிந்ததற்கு பின்னால் அறுத்து அதை உண்ணுவது, சமைத்து சாப்பிடுவது நபி வழி. ஃபல்யக்திசாலு, குளிப்பதை பொறுத்தவரையில் ஹிலாஃபுகள் இருந்தாலும் கூட விரும்பத்தக்கது குளித்துக் கொள்வதில் ஸலாத்துல் ஈத், பெருநாளைக்காக வேண்டி, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி குளித்துக் கொள்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அதே போல அழகிய ஆடைகளை, புதிய ஆடைதான் உடுத்தணுங்கிறதில் அழகிய ஆடைகளை அணிந்து கொள்வதும் விரும்பத்தக்கது. குளிப்பதற்கு பகரமாக உது செய்வதன் மீதும் சுருக்கிக் கொள்வது, அன்றாட வாழ்க்கையில் உண்டான ஆடையை அணிந்து கொள்வதிலும் எந்த விதமான தவறும் கிடையாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்காக மைதானத்துக்கு செல்வது, நடந்து செல்வது நபி வழியா அல்லது வாகனத்தில் செல்வதா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியிலே வந்திருக்கின்ற ஹதீஸுன் ஹசனுன், ஆதாரத்துக்கு பொருத்தமானது. யுஸன்னு அன் யகூன மாஷியன், நடந்து செல்வது விரும்பத்தக்கது நபி வழி. ஆனால் வாகனத்தின்பால் செல்வதற்கு தேவை இருந்தால், நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள் வாகனத்திலே செல்வது ஃபலா பாஸ, அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, தவறும் இல்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.